Hello guys, எப்படி இருக்கீங்க? I am ராஜசேகர் from ராஜசேகர் பாலா EDU யூடியூப் சேனல். இந்த சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் how to calculate break even sales or break even point, that is BEP. மார்ஜின் காஸ்டிங்கில் break even sales கால்குலேட் பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். பிரேக் ஈவன் சேல்ஸ் கால்குலேஷன் பண்ணுற மாதிரி நம்ம இல்லாமல் எந்த கொஸ்டின்ஸுமே இருக்காது. ஸோ அதை நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி புதுசாக இந்த வீடியோவை பார்க்குறவங்களும் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலுடைய எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும், நீங்கள் பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பிரேக் ஈவன் பாயிண்ட் கால்குலேட் பண்ணுறோம். அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம பிரேக் ஈவன் பாயிண்ட்னா மீனிங் என்னன்னு பார்த்துக்கிறோம். ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட் இஸ் த பாயிண்ட் அட் விச் காஸ்ட் ஆர் எக்ஸ்பென்சஸ் அண்ட் ரெவன்யூ ஆர் ஈக்குவல். பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படிங்கிறது என்ன பாயிண்ட்னா, ஒரு கம்பெனியில் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணுறோமோ அதுக்கு உண்டான செலவுக்கும் அதை சேல்ஸ் பண்ணி வரக்கூடிய வருமானத்துக்கு வந்து ஈக்குவலாக வரக்கூடிய லெவல் தான் வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் லெவல்னு சொல்கிறோம். ஸோ நம்ம கம்பெனியில் ப்ரொடக்ஷன் பண்ணி சேல்ஸ் பண்ணுறப்ப நமக்கு வந்து ரெவன்யூ வந்து 1 lakh வருதுன்னா அப்போ நமக்கு செலவும் 1 lakh தான் இருக்கணும். அப்போ செலவு வந்து 1,20,000 இருந்து சேல்ஸ் 1 லட்சம் இருந்ததுன்னா நமக்கு லாஸ் வந்துடும். அப்போ செலவும் வருமானமும் டோட்டல் காஸ்ட்டும் டோட்டல் ரெவன்யூவும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் பிரேக் ஈவன் பாயிண்ட். எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணோம்னா நமக்கு வந்து அந்த ஈக்குவல் பாயிண்ட் வருங்கிறது தான் பிரேக் ஈவன் பாயிண்ட்டு. ஸோ அதை வந்து சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா பிரேக் ஈவன் பாயிண்ட் இஸ் கால்டு நோ லாஸ் நோ ப்ராஃபிட் பாயிண்ட். ஓகேவா? ப்ராஃபிட்டும் இல்லை லாஸ் இல்லைங்கிற லெவல் தான் வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட். இன்னும் சுருக்கமாக சொன்னால் பிரேக் ஈவன் பாயிண்ட் ஈக்குவல் டு டோட்டல் ரெவன்யூ மைனஸ் டோட்டல் காஸ்ட். டோட்டல் ரெவன்யூலேருந்து டோட்டல் காஸ்ட்டை மைனஸ் பண்ணால் பிரேக் ஈவன். அப்போ அந்த பிரேக் ஈவன் எப்படி இருக்கணும்னா ஈக்குவலாக இருக்கணும். அதாவது பிரேக் ஈவன் வந்து ஷுட் பி 0. பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் பிரேக் ஈவன் பாயிண்ட். ஓகேவா? இப்போ பிரேக் ஈவன் சேல்ஸ் என்னென்னு மீனிங் பார்த்துருவோம். அப்போ தான் நம்ம சம் ஒர்க் அவுட் பண்ணுறப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும். தி டேர்ம் பிரேக் ஈவன் சேல்ஸ் ரெஃபர்ஸ் டு சேல்ஸ் வேல்யூ, அதாவது அமௌண்ட் ஆஃப் சேல்ஸ் அட் விச் எ கம்பெனி ஏர்ன்ஸ் நோ ப்ராஃபிட் நோ லாஸ். கம்பெனி ப்ராஃபிட்டும் இல்லாமல் லாஸும் இல்லாமல் வரணும்னா எவ்வளோ யூனிட்ஸ் சேல்ஸ் பண்ணோம்னா அமௌண்ட் ஆஃப் சேல்ஸ் எவ்வளோ இருந்ததுன்னா எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் வந்து பிரேக் ஈவன் சேல்ஸ். ஓகேவா? இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ப்ராஃபிட்டும் இல்லை லாஸும் இல்லை. 1 லட்ச ரூபா சேல்ஸ் ஆகுது, 1 லட்ச ரூபா நமக்கு ரெவன்யூ வருது, 1 லட்ச ரூபா எக்ஸ்பென்சஸ் வருது. அப்போ ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஈக்குவலாக இருக்கணும்னா நம்ம 20,000 யூனிட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணால் தான் ஈக்குவலாக இருக்கும். அப்படின்னா அந்த 20,000 யூனிட்ஸுக்கு உண்டான அமௌண்ட் தான் பிரேக் ஈவன் சேல்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஃபார்முலா பார்த்துருவோம். ப்ராப்ளம் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல ஃபார்முலா பார்த்துருவோம். இப்போ ஃபார்முலா வந்து பிரேக் ஈவன் சேல்ஸுக்கு என்ன ஒரு ஃபார்முலானா, ஒரு ஸ்டாண்டர்டான ஃபார்முலா இதுதான். ஸோ பிரேக் ஈவன் சேல்ஸ் வந்து யூனிட்ஸ் கண்டுபிடிக்கிறது. எவ்வளோ யூனிட்ஸ் சேல்ஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து பிரேக் ஈவன் அப்படிங்கிறது தான் வந்து இந்த பாயிண்ட்டு. அதுக்கு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட். ஃபிக்ஸட் காஸ்ட் இல்லாமல் பிரேக் ஈவன் சேல்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியாது. ஏன்னா அது ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் தான். ஒரு யூனிட் ஒன்றான கான்ட்ரிபியூஷன் எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி டிவைட் பண்ணோம்னா நம்ம பிரேக் ஈவன் சேல்ஸ் யூனிட்ஸில் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபார்முலா பிரேக் ஈவன் சேல்ஸ் ருப்பீஸில் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனா அதேவோட செல்லிங் ப்ரைஸ் பர் யூனிட் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் இன்ட்டு சேல்ஸ் பர் யூனிட். சேல்ஸ் பர் யூனிட் எவ்வளோ கிடைக்குது அது செல்லிங் ப்ரைஸ் பர் யூனிட்னால மல்டிப்ளை பண்ணோம்னா பிரேக் ஈவன் சேல்ஸ் ருப்பீஸ் கிடைச்சிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே கொஞ்சம் ஆல்டர் பண்ணோம் அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் ஃபார்முலாவாக நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா பிரேக் ஈவன் சேல்ஸ் வந்து ருப்பீஸில் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோ. ஸோ பிவி ரேஷியோ இல்லாமல் செகண்டில் கால்குலேட் பண்ணிக்கலாம். தேர்ட் ஃபார்முலா வந்து வித் ஹெல்ப் ஆஃப் த பிவி ரேஷியோ நம்ம பிரேக் ஈவன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோ. ஓகேவா? இப்போ பிரேக் ஈவன் சேல்ஸ் கண்டுபிடிக்க ஒன் மோர் ஃபார்முலா, அதாவது ஃபிக்ஸட் காஸ்ட் இல்லாமல் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஆக்சுவல் சேல்ஸ் மைனஸ் மார்ஜின் ஆஃப் சேஃப்டின்னு அந்த ஃபார்முலா வச்சு இதை யூஸ் பண்ணி பிரேக் ஈவன் சேல்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ருப்பீஸில். ஆனால் மேக்ஸிமம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கண்டுபிடிக்கிறதுக்கே நம்ம பிரேக் ஈவன் சேல்ஸ் தேவைப்படும். அதனால் மஸ்ட்டு 3 ஃபார்முலாஸும் யூஸ்வலாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் சால்விங்கில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸ். இப்போ ஒவ்வொரு ப்ராப்ளமாக பார்க்கலாம். ப்ராப்ளம் நம்பர் 1 என்ன ஃபார்முலா ப்ராப்ளம் பாருங்கள். From the following data, calculate break-even sales find out பண்ணோம். அப்போ ருப்பீஸா யூனிட்ஸான்னு கொடுக்கல, பார்க்கலாம். சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 10 lakhs இருக்குது. வேரியபிள் காஸ்ட் வந்து 4 lakhs rupees, ஃபிக்ஸட் காஸ்ட்டு 4 lakhs rupees. எல்லாமே ருப்பீஸில் இருக்கிறப்ப நம்ம பிரேக் ஈவன் சேல்ஸும் ருப்பீஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து பிரேக் ஈவன் சேல்ஸ் கால்குலேட் பண்ண சொன்னதுனால முதல்ல பிரேக் ஈவன் சேல்ஸுடைய ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்குனா ஃபார்முலா பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோ ஃபார்முலா. பிவி ரேஷியோவோட நம்ம கால்குலேட் பண்ணுற மாதிரி இதில் நான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து சம்மில் டைரெக்டாக இருக்குது. பிவி ரேஷியோ இல்லாதனால நம்ம பிவி ரேஷியோ வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அது ஒர்க்கிங்ஸாக போகலாம். பிவி ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா அது ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன்
டிவைடட் பை சேல்ஸ் இன்ட்டு 100 தான். C/S இன்ட்டு 100 தான் பிவி ரேஷியோ ஃபார்முலா. அப்போ அதில் கான்ட்ரிபியூஷன் நமக்கு தேவை. அப்போ கான்ட்ரிபியூஷனுக்கு ஃபார்முலா வந்து சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் தான் ஃபார்முலா கான்ட்ரிபியூஷன் தெரிஞ்சால் தான் பிவி ரேஷியோ கண்டுபிடிக்க முடியும். இப்போ கான்ட்ரிபியூஷன் வந்து சேல்ஸ் சம்மில் 10 lakhs இருக்குது, வேரியபிள் காஸ்ட் 4 lakhs இருக்குது, ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 6 lakhs கான்ட்ரிபியூஷன். இப்போ கான்ட்ரிபியூஷன் இருந்தால் பிவி ரேஷியோ ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ பிவி ரேஷியோ பாருங்கள், C/S இன்ட்டு 100 ஃபார்முலா சொன்னேன். இப்போ பிவி ரேஷியோ ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன் வந்து 6 lakhs மேலே ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங்ஸில் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் 6 lakhs. சேல்ஸ் வந்து சம்மில் இருக்குது 10 lakhs இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 60% பிவி ரேஷியோ. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா பிரேக் ஈவன் சேல்ஸ் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 4 lakhs இருக்குது, பிவி ரேஷியோ 60% கண்டுபிடிச்சோம். இப்போ அதை வந்து நம்ம ஆன்சர் பார்க்கலாம். 4 lakhs by 60% பார்த்தீங்கன்னா 6,66,667 rupees வந்து நமக்கு வந்து பிரேக் ஈவன் சேல்ஸ்னுடைய ருபீஸ். ஓகேவா, புரியுது இல்லையா? ஸோ ஃபார்முலா முதல்ல எடுத்துக்கோங்க. அந்த ஃபார்முலாக்குள்ளே ஏதாவது ஐட்டம்ஸ் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டைரெக்டாக சம்பளம் இல்லாமல் இருக்கிறப்போ ஒர்க்கிங்ஸ் போகணும். ஒர்க்கிங்ஸை போய் கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் 2 போகலாம். இப்போ ப்ராப்ளம் 2ல் ஃப்ரம் தி ஃபாலோயிங் டேட்டா கால்குலேட் 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. கான்ட்ரிபியூஷன் 1, 2 வந்து பிவி ரேஷியோ, 3 பிரேக் ஈவன் சேல்ஸ் ருபீஸ். இதுவும் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணிட்டாங்க. இப்போ டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு வந்து சேல்ஸ் 2 lakhs rupees, வேரியபிள் காஸ்ட் 1,20,000 rupees, ஃபிக்ஸட் காஸ்ட் 40,000 rupees. இப்போ வந்து ஃபஸ்ட்டு கான்ட்ரிபியூஷன் கேட்குறாங்க. கான்ட்ரிபியூஷனுக்கு ஃபார்முலா சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். சேல்ஸ் 2 lakhs சம்மில் இருக்குது, வேரியபிள் காஸ்ட் 1,20,000 சம்மில் இருக்குது. ஸோ ஈஸியாக ஒர்க்கிங்ஸ் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். அப்போ 2 lakhs minus 1,20,000 rupees வந்து ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன் 80,000. ஸோ இப்போ ரெண்டாவது வந்து பிவி ரேஷியோ. கான்ட்ரிபியூஷன் நம்ம ஃபஸ்ட்டு செப்பரேட்டாக 80,000 ஃபைண்ட் அவுட் பண்ணதுனால ஒர்க்கிங்ஸே இல்லாமல் பிவி ரேஷியோ போட்டுக்கலாம். பிவி ரேஷியோ ஃபார்முலா C/S இன்ட்டு 100, அதாவது கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ் இன்ட்டு 100. கான்ட்ரிபியூஷன் ஃபஸ்ட்டு பாயிண்டில் கண்டுபிடிச்சிருக்கோம் 80,000 எடுத்துக்கலாம். சேல்ஸ் சம்மில் இருக்குது 2 lakhs இன்ட்டு 100 போட்டப்போ பிவி ரேஷியோ வந்து 40% வந்து நமக்கு ஆன்சர். ஓகேவா. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஈவன் சேல்ஸ் தான் லாஸ்ட் கொஸ்டின் ருபீஸில். நம்ம போன சம்மில் ஒர்க் அவுட் பண்ண அதே ஃபார்முலா எடுத்துக்கலாம். ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோ. ஃபிக்ஸட் காஸ்ட் 40,000 சம்மில் இருக்குது, அது எடுத்துக்கிறோம். பிவி ரேஷியோ வந்து செகண்ட் கொஸ்டினில் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 40%. இப்போ 40,000 டிவைடட் பை 40% போட்டிங்கன்னா 1 lakh rupees பிரேக் ஈவன் சேல்ஸ். ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது ஈஸியாக இருக்கிறது காரணம் இதுக்கு முந்தின சம்மு தான். ஸோ 2 சம்முமே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஈவன் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறது. இதில் கான்ட்ரிபியூஷன் பிவி ரேஷியோவும் ஒர்க்கிங்ஸில் போட்டு வந்தோம் ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தில். இதில் வந்து டைரெக்டாகவே கேட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் தேர்ட் கொஸ்டின் போவோம். தேர்ட் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா அருண் லிமிடெட் ஹேஸ் ஃபர்னிஷ்டு த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ். என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது? ஃபிக்ஸட் காஸ்ட் rupees 80,000 எப்பவும் போல் கொடுத்துருக்காங்க. வேரியபிள் காஸ்ட்டை டோட்டல் அமௌண்ட் கொடுக்காங்க, 1 யூனிட் ரேட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சேல்ஸ் 2 lakh rupees இருக்குது. செல்லிங் ப்ரைஸ் பர் யூனிட்டும் ₹20. செல்லிங் ப்ரைஸ் வந்து டோட்டல் அமௌண்ட்டாகவும் இருக்குது, பர் யூனிட்டாகவும் இருக்குது. ஃபிக்ஸட் காஸ்ட் ஆஸ் யூஷுவல் 80,000 டோட்டல் அமௌண்ட்டு. வேரியபிள் காஸ்ட்டும் 1 யூனிட் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா கான்ட்ரிபியூஷன், பிவி ரேஷியோ, பிரேக் ஈவன் பாயிண்ட் யூனிட்ஸு, பிரேக் ஈவன் பாயிண்ட் சேல்ஸு. அப்போ இதில் இதுக்கு முந்தின 2 சம்மில் பிரேக் ஈவன் ருபீஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இதில் யூனிட்ஸும் சேர்ந்து கண்டுபிடிக்கணும். மற்றபடி கான்ட்ரிபியூஷன் பிவி ரேஷியோ ஃபஸ்ட் 2 சம்மில் பார்த்தோம். ஸோ அதனால் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட்டு நமக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து வேரியபிள் காஸ்ட் வந்து யூனிட்ஸ் இருக்கிறனால டைரெக்டாக சேல்ஸும் பர் யூனிட் ₹20 இருக்குது, வேரியபிள் காஸ்ட்டும் பர் யூனிட் ₹4 இருக்கிறனால 20 - 4 பார்த்தீங்கன்னா ₹16 கான்ட்ரிபியூஷன். சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. அந்த ரெண்டுமே டோட்டல் அமௌண்ட் கால்குலேட் பண்ணியும் எடுக்கலாம், டைரெக்டாகவும் எடுத்துக்கலாம். இப்போ பிவி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் எல்லாம் சம்பளம் கொடுத்ததுனால ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சேல்ஸ் பர் யூனிட், கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் சம்பளம் இருக்கிறதுனால பிவி ரேஷியோவுமே வந்து பர் யூனிட் ஃபார்முலா வச்சு போட்டுக்கலாம். C/S இன்ட்டு 100க்கு பதிலாக CPU/SPU/100 போட்டுக்கலாம். அதாவது கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் டிவைடட் பை சேல்ஸ் பர் யூனிட் 100 போடுறோம். கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் ₹16, ₹16. செல்லிங் ப்ரைஸ் பர் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ₹20 சம்பளம் இருக்குது. இன்ட்டு 100 போகிறப்போ 80% வருது பிவி ரேஷியோ. 80%லாம் பிவி ரேஷியோ இருக்குன்னா கம்பெனி நல்லா ப்ராஃபிட்டபுளாக போயிட்டுருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக் ஈவன் பாயிண்ட் யூனிட்ஸ் தேர்ட் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு ஃபார்முலா யூனிட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஒரு ஃபார்முலா தான் இருக்குது. ஃபிக்ஸட் காஸ்ட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட். கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் ஃபஸ்ட் கொஸ்டின்லேயே சால்வ் பண்ணிட்டோம். ₹16 சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஃபிக்ஸட் காஸ்ட் சம்மில் இருக்குது, நோ ப்ராப்ளம். ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட் யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் காஸ்ட் 80,000 இருக்குது, டிவைடட் பை ₹16 CPU. அப்போ 5,000 யூனிட்ஸ் வந்து டிவைட் பண்ணுறப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர். அப்போ 5,000 யூனிட்ஸ் பிரேக் ஈவன் பாயிண்ட் யூனிட்ஸ்னால் 5,000 யூனிட்ஸ் நம்ம சேல்ஸ் பண்ணோம்னா டெஃபினட்டாக நோ லாஸ் நோ ப்ராஃபிட் கிடைச்சிரும். அடுத்து பிரேக் ஈவன் பாயிண்ட் ருபீஸில் கண்டுபிடிக்கிறதுக்கு யூனிட்ஸ் இருந்தனால அந்த யூனிட்ஸே வச்சு போட்டுக்கலாம், அல்லது
பிவி ரேஷியோ வச்சு நம்ம பிஇபி ரூபீஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் இன்டு சேல்ஸ் பர் யூனிட் ஃபார்முலா எடுத்துக்கலாம். ஆல்டர்னேட்டிவ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் காஸ்ட் பை பிவி ரேஷியோ தான். அதுவும் அதை வச்சாலும் சேம் ஆன்சர் தான் வரும். அப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் சம்மில் இருக்குது 80,000, சிபியூ வந்து பார்த்தீங்கன்னா 16 rupees, செல்லிங் ப்ரைஸ் பர் யூனிட் 20 rupees வந்து சம்மில் இருக்குது. அப்போ ஆன்சர் 1 lakh rupees. பிவி ரேஷியோ வச்சு நம்ம சால்வ் பண்ணாலும் அதே 1 lakh rupees தான் வரும். அப்போ 1 lakh rupeesக்கு நம்ம சேல்ஸ் பண்ணோம்னா கம்பெனியில் நோ லாஸ் நோ ப்ராஃபிட். அப்போ 1 lakh rupeesக்கு மேலே சேல்ஸ் வேல்யூ போனால் தான் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சம், 4th சம் போகலாம். ஃப்ரம் தி ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் கால்குலேட். என்னென்ன கால்குலேட் பண்ண சொல்கிறாங்கன்னா சிபியூ, அதாவது கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட், ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ, பிஇபி யூனிட்ஸு, பிஇபி ருபீஸ், மார்ஜின் ஆஃப் சேஃப்டி, ப்ராஃபிட். 6 கொஸ்டின் இருக்குது. என்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னா ஃபிக்ஸட் காஸ்ட்டு, வேரியபிள் காஸ்ட்டு, சேல்ஸ் அமௌண்ட்டு எல்லாம் டோட்டல் அமௌண்ட் இருக்குது. செல்லிங் யூனிட்ஸ் வந்து 20,000 யூனிட்ஸும் கொடுத்துருக்காங்க. பர் யூனிட் இதில் கொடுக்கல, ஆனால் பர் யூனிட்டும் வச்சு நம்ம சம் போட முடியும். ஸோ கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பியூ மைனஸ் வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட்டு நம்ம போன சம்மில் 3rd சம்மில் பார்த்தோம். அப்போ செல்லிங் ப்ரைஸ் பண்ணிட்டு 3 எப்படி வந்தது, சேல்ஸ் வந்து 60,000 டோட்டல் அமௌண்ட்டு, யூனிட்ஸ் 20,000 அப்படிங்கிறப்ப டிவைட் பண்ணுறப்ப 60,000 by 20,000 பார்த்தீங்கன்னா 3 rupees வந்துடும். வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் அதே மாதிரி தான். வேரியபிள் காஸ்ட் 30,000 இருக்குது. 20,000 யூனிட்ஸால் டிவைட் பண்ணுறப்ப 1.50 வருது. அப்போ வந்து கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் 1.50. ஏன்னா வேரியபிள் காஸ்ட் வந்து சேல்ஸுக்கு தகுந்த மாதிரி நமக்கு மாறிட்டே இருக்கனால தான் செல்லிங் யூனிட்ஸால் நம்ம வந்து டிவைட் பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஈவன் ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ தான். ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ வந்து சேம் C/S into 100. அதப்போ கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் எடுத்துக்கிறோம். கான்ட்ரிபியூஷன் 1.50 ஃபஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் இருக்குது. செல்லிங் ப்ரைஸ் வந்து 3 ரூபா, அதுலேயும் 500 பண்ணியிருக்கு. இந்த 100 போட்டிங்கன்னா 15% பிவி ரேஷியோ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஇபி யூனிட்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ கான்ட்ரிபியூஷன் ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் அந்த ஃபார்முலா. அப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் சம் 18,000 இருக்குது. சிபியூ வந்து ஃபஸ்ட் ஆன்சராக போட்டிருக்கோம் 1.50. அப்போ டிவைட் பண்ணுறப்ப நமக்கு 12,000 யூனிட்ஸ் வந்து பிரேக் ஈவன். 12,000 யூனிட்ஸ் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து பிரேக் ஈவன் கிடைச்சிரும். அதுக்கு மேலே போகிறப்ப ப்ராஃபிட் கிடைச்சிரும். அப்போ பிரேக் ஈவன் ருபீஸ் சேல்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை சிபியூ இன்ட்டு எஸ்பியூ. போன சம்மில் போட்ட அதே ஃபார்முலா தான். ஃபிக்ஸட் காஸ்ட் 18,000 டிவைடட் பை 1.50 சிபியூ. அடுத்து பார்த்து இன்ட்டு வந்து 3 rupees வேரியபிள் காஸ்ட். இதுவும் ஃபஸ்ட் கொஸ்டினில் சால்வ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக் ஈவன் பாயிண்ட் ருபீஸ் வந்து 36,000 rupees வருது. ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. மார்ஜின் ஆஃப் சேஃப்டிக்கு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஃபார்முலா இதுதான். ஆக்சுவல் சேல்ஸ் மைனஸ் பிரேக் ஈவன் சேல்ஸ் தான் அதனுடைய ஃபார்முலா. அப்போ அதை சிம்பிளாக எம்எஸ்ன்னு சொல்கிறோம். ஆக்சுவல் சேல்ஸ் வந்து சம்பளம் கொடுத்துருக்க சேல்ஸ் தான் ஆக்சுவல் சேல்ஸ் 60,000. பிரேக் ஈவன் சேல்ஸு நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். 4th கொஸ்டினில் 36,000. ரெண்டுமே அமௌண்ட் தான் எடுத்துக்கணும். ஒன்று அமௌண்ட் எடுத்து இன்னொன்று யூனிட் போடக்கூடாது. அப்போ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 24,000 வந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. மார்ஜின் ஆஃப் சேஃப்டிங்கிறது அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட். ஏன்னா பிரேக் ஈவனுக்கு மேலே எவ்வளோ ப்ராஃபிட் நமக்கு மார்ஜின் வந்திருக்கோ அதுதான் மார்ஜின் ஆஃப் சேஃப்டின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் ப்ராஃபிட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து ஸ்டாண்டர்டான ஒரு ஃபார்முலா ப்ராஃபிட்டுக்கு. அப்போ கான்ட்ரிபியூஷன் வந்து 20,000 யூனிட்ஸ் அப்படிங்கிறப்போ ஒரு யூனிட்டுக்கு 1 ரூபா 50 பைசா, 30,000 வந்து கான்ட்ரிபியூஷன். ஃபிக்ஸட் காஸ்ட்டு டைரெக்டாக சம்மில் இருக்குது. அப்போ 12,000 rupees வந்து ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ இந்த சம்மில் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் எல்லாமே. ஓகேவா, புரியுதா? இப்போ லாஸ்ட்டாக இன்னொரு ப்ராப்ளம் பார்த்துக்கலாம். ஒரே வீடியோவில் இவ்வளோ சம் கொடுக்கறதுக்கு வந்து ஒரு கண்டினியூட்டி இருக்கணுங்கிறதுக்காக தான். இதில் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் இருக்குது பர் யூனிட்டு, வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் இருக்குது, அப்புறம் இன்னொரு வேரியபிள் காஸ்ட் அப்போ 2 வேரியபிள் காஸ்ட் இருக்குது, ஃபிக்ஸட் காஸ்ட்டும் 2 ஃபிக்ஸட் காஸ்ட் இருக்குது. சிபியூ கால்குலேட் பண்ணணும், பிவி ரேஷியோ, பிரேக் ஈவன் யூனிட்ஸு, பிரேக் ஈவன் ருபீஸ். எப்பவும் போல தான் கொஸ்டினில் அதே தான். ஆனால் கால்குலேட் பண்ணுறது அதே தான். ஆனால் டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் சம்மு நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். இப்போ கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட்டுக்கு வந்து ஃபார்முலா நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். அப்போ செல்லிங் ப்ரைஸ் பர் யூனிட் 20 rupees சம்மில் இருக்குது. வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் வந்து 2 இருக்கனால 11 per unit, 3 rupees per unit. 2 இருக்குது. வேரியபிள் மேனுஃபேக்சரிங் காஸ்ட், வேரியபிள் செல்லிங் காஸ்ட் ரெண்டுமே ஆட் பண்ணால் 14 rupees. அவ்வளோதான். அப்போ 2 டிஃபரன்ஸ் வந்து 6 rupees வந்து கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட். இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பிவி ரேஷியோ சால்வ் பண்ணுறோம். கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ் இன்ட்டு 100. கான்ட்ரிபியூஷன் ஃபஸ்ட் கொஸ்டினில் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் 6 rupees. செல்லிங் ப்ரைஸ் 20 rupees வந்து சம்மில் இருக்குது. அப்போ இன்ட்டு 100 போகிறப்ப 30% ஆன்சர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஈவன் யூனிட்ஸு, அதுக்கு ஃபார்முலா நமக்கு வந்து ஓரளவுக்கு 4 சம் பார்த்து 5வது பார்த்தீங்கன்னா ஃபார்முலா உங்களுக்கு ரீகால் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸட் காஸ்ட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட். ஃபிக்ஸட் காஸ்ட் 2 ஃபிக்ஸட் காஸ்ட் இருக்கிறனால ரெண்டுமே டோட்டல் அமௌண்ட் தான். வேரியபிள் ஓவர் ஹெட்டும் செல்லிங் ஓவர் ஹெட்டும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப நமக்கு 7,92,000 வந்து நமக்கு வந்து ஃபிக்ஸட் காஸ்ட் வருது. சிபி வந்து சேம் 6 rupees ஃபஸ்ட் கொஸ்டினில் சால்வ் பண்ணிட்டோம். ஸோ அதில் வந்து 1,32,000 யூனிட்ஸ் வந்து பிரேக் ஈவன் வருது.
ஓகேவா? ஸோ அடுத்து வந்து ருபீஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் பை சிபியூ தான் இன்டூ எஸ்பியூ. செல்லிங் ப்ரைஸ் பர் யூனிட்டை வந்து செல்லிங் ப்ரைஸ் பர் யூனிட் ரேட்டை வந்து பிரேக் ஈவன் யூனிட்ஸில் மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து ரெண்டே ஆட் பண்ணுறப்போ 7,92,000 வருது. டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் 6 rupees நமக்கு தெரியும். ஸோ இன்டூ செல்லிங் ப்ரைஸ் பர் யூனிட் சம்மில் 20 rupees இருக்குது. அப்போ 20,40,000 rupees, 26,40,000 rupees வந்து பிரேக் ஈவன் ருபீஸ். அப்போ எவ்வளோ சேல்ஸ் வேல்யூ இருந்ததுன்னா பிரேக் ஈவன் வரும்னா 26,40,000 rupees நம்ம சேல்ஸ் பண்ணோம்னா நமக்கு பிரேக் ஈவன் லெவலில் நம்ம ரீச் பண்ணிடுவோம். அல்லது 1,32,000 யூனிட் வந்து நம்ம பிரேக் ஈவன் கிடைச்சிரும். அதுக்கு மேலே பண்ணுறப்ப நமக்கு எல்லாம் ப்ராஃபிட்ஸ் தான் வரும் அப்படிங்கிறது. அப்போ இந்த பிரேக் ஈவன் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு பேக் போன் என்னென்னா கான்ட்ரிபியூஷனும் பிவி ரேஷியோ தான். அதுலேயும் பிவி ரேஷியோ வந்து பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். பிவி ரேஷியோ இன்க்ரீஸ் ஆக ஆக நமக்கு வந்து பிரேக் ஈவன் வந்து குறைஞ்சிரும். அப்போ நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து நம்ம நிறைய ஏர்ன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் ஃபுல்லாக திரும்ப நீங்கள் ஒரு தரம் அந்த கொஸ்டின் மட்டும் வச்சுட்டு நீங்கள் தனியாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். டவுட் இருந்ததுன்னா வீடியோ திரும்ப நீங்கள் ரீப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. சரியா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஜெய் ஹிந்த்.